ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أفحكم الجاهلية يبغون ومن أحسن من الله حكما لقوم يوقنون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய ஆலை மஸ்ஜித் முபாரக்கில் ஜும்மா முன்னிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த வாய்ப்பை வழங்கிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு அனைத்து உண்டாட்டுமாக. இந்த உரையை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு செய்தியை அழுத்தமாக இங்கு நான் பதிய வைக்க விரும்புகிறேன். பல முறை தெரிவிக்கப்பட்டதுதான், ஜும்மாவுக்கென்று ஒரு ஒழுங்கு இருக்கிறது. இமாம் மிம்பரில் ஏறிவிட்டால் நமக்குள் பேசிக்கொள்வது முன்றாக தடுக்கப்பட்டிருக்கிறது. உரையை கேட்பது வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. வந்து உட்கார்ந்த உடனே செல்போனை நோண்டி விளையாடிக்கிட்டு இருக்கிறது, பக்கத்தில் உள்ள ஆட்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, இது மாதிரியான ஒரு அநாகரிகமான ஒரு செயல் என்பது உங்களுடைய நன்மையை பாழாக்கக்கூடிய ஒன்று. அப்படி உங்களுக்கு பேச வேண்டிய அத்தியாவசியம் என்றால் டீ கடை பஞ்சு நிறையா இருக்குது, அங்கே போய் உட்காந்து பேசிட்டு தொழுகைக்கு மட்டும் வாங்க. அல்ல உங்களுக்கு என்ன எழுத போகிறானோ எழுதிட்டு போகிறான். பள்ளிக்குள் வந்ததுக்கு அப்புறம் ஜும்மா என்று வந்ததுக்கு பிறகு சோத்திரர் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து பேசுவது, உட்கார்ந்து தூங்குவது, இது அத்தனையுமே ஜும்மாவுடைய முழு நன்மையை உங்களுக்கு பாழாக்கிடும் என்பதை நான் வருத்தத்தோடு இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இரண்டாம் தளத்தில் சிறுவர்கள் பேசிக்கொள்கிறார்கள், அவர்களே கண்டிக்க வேண்டியிருக்கிறது. அதையும் தாண்டிய பெரியவர்கள் இங்கு முதல் தளத்திலேயே உட்கார்ந்து கதை எழுந்து கொண்டிருப்பது வருந்தத்தக்க செய்தி, வருந்தத்தக்கது என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். வெறுமனே 2 ரக்காத் தொழுது விட்டு போவது அல்ல ஜும்மா. ஜும்மா என்பது இங்கு என்ன உரை நிகழ்த்தப்படுகிறது என்பதை கேட்பதற்குத்தான் இந்த நேரத்தில் 4 ரக்காத்துகளை தொழுவதற்கு பதிலாக 2 ரக்காத்துகளாக அல்லாஹ்வுடைய தூதர் கடமையாக்கி இருக்கிறார்கள். தொழுகிறது மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு நாம் பேசாம இங்கே உட்கார்ந்து அரட்டை அடிக்கிறோன்னு வைங்க, அதுக்கு வேற இடத்த பார்த்துக்கிடுங்க, உங்களுடைய நன்மை பாழாய் போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் நான் முன்னர் குறிப்பிட்ட உரையினுடைய தொடக்க வசனம், அஃபஹுக்குமல் ஜாஹிலியத்தி யபூன் வமன் அஹ்ஸனு மினல்லாஹி ஹுக்மன் லிகௌமி யூகினூன். அறியாமை காலத்தவர் சட்டத்தை இவர்கள் விரும்புகின்றார்களா? அல்லாஹ்வை விட அழகிய சட்டம் சொல்லக்கூடியவன் யார்? நம்பிக்கை கொள்ளக்கூடிய, உறுதியாக நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்விடம் மிக அழகான சட்டத்தை சொல்லக்கூடியவன் யார் என்று 5ஆம் அத்தியாயம் 50ஆம் வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறார். பல வாரங்களாக இந்த சமூகத்தில் குறையோடி போய் கிடக்கின்ற மூடத்தனங்களை குறித்து இங்கு உங்களுக்கு எச்சரிக்கப்படுகிறது. நாம் நம்மை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் மூடத்தனத்தில் மூழ்கி இருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தண்டனை தொலைவில் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் சென்ற வாரம் ஒரு செய்தியை இங்கு நான் குறிப்பிட்டேன். அதை தொடர்ந்து இந்த வாரமும் முழுமையாக நான் ஒரு செய்தியை இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.
குடும்பம் என்பது கணவன் மனைவி இருவர்தான் குடும்பத்தினுடைய தொடக்கம். அந்நிய ஆணாகவும் அந்நிய பெண்ணாகவும் இருந்தவர்களை இஸ்லாம் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்களை பிணைக்கிறது. இந்த ஒப்பந்தம் என்ன? பெண்ணுக்கு ஆணை பிடிக்க வேண்டும், ஆணுக்கு பெண்ணை பிடிக்க வேண்டும், பெண் கேட்கிற மகரை ஆண் தர வேண்டும், பெண்ணுடைய பொறுப்பாளர் 2 சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டு ஆண் தரக்கூடிய மனக்குடையை வாங்கி கொண்டு ஒப்பந்தத்தை செய்து வைக்க வேண்டும். இதுதான் திருமணத்தினுடைய தொடக்கம். இப்படி வாழ்க்கையை தொடங்கிய தம்பதியர்கள் சாகர வரை அவர்கள் அமைதியான வழியில், சாந்தமான வழியில், சுமூகமான வழியில் தங்களுடைய வாழ்க்கையை இறுதி வரை அவர்கள் எட்டி பிடித்து விட முடியுமா என்றால் எட்டி பிடித்து விட முடியாது. பல சண்டைகள், சச்சரவுகள், விதர்ப்பங்கள், குரோதங்கள் இத்தனையும் அவர்களுக்கிடையில் நடக்கத்தான் செய்யும். ஆதலால் தான் மனிதனை படைத்த அல்லாஹ் அதற்கான தீர்வையும் சேர்த்து திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். ஏன்? மனிதன் குலிக்கல் இன்சான வஹீஃபா, மனிதன் பலகீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவன் பலம் வாய்ந்தவன் கிடையாது. அவனுடைய மனது சில நேரங்களில் நிச்சயமாக பலகீனப்பட்டு போய்விடும். பலகீனத்தின் பயன்படுத்தி கொண்டு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் அவன் துவண்டு போய் தன்னையே மாய்த்து கொள்ளக்கூடாது. மாய்த்து கொள்வது அவனுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. அந்த உயிரை கொடுத்த இறைவன் அது எனக்கு மட்டும் உரியது என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் அவன் இந்த உலகில் நீ குடும்பமாக வாழ்கிற போது பிரச்சனை ஏற்பட்டால் அதை தீர்த்து கொள்வதற்கு என்ன வழி என்பதை சேர்த்தே அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். கணவன் மனைவியாக அவர்கள் வாழ்க்கையை தொடர்கின்ற போது கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை வருகிறது. பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும்? அல்லாஹ் சொல்கிறான் 4ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனம், வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன, எந்த பெண்களிடத்தில் நீங்கள் அவர்களிடத்தில் பிணக்கை நீங்கள் பயப்படுகின்றீர்களோ அவர்களிடத்தில் நீங்கள் ஃபஇதுஹுன்ன, அவர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். மனைவி சண்டைக்கு வருகிறாள், அவளுக்கு சொல்லுங்கள், அறிவுரை பகருங்கள். ஃபஇதுஹுன்ன 4ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனம். ஒரே வசனத்தில் அல்லாஹ் 4 செய்திகளை உள்ளடக்கி சொல்கிறான். மனைவிக்கு அறிவுரை சொல்லுங்கள். மனைவிக்கு அறிவுரை என்று சொன்னால் இப்படி இருக்கக்கூடாது. ஏன்? அவள் குறைமதிவு கொண்டவள் தான். பெண் என்பவள், எல்லாரும் மனைவியும் பெண்ணுதான். பெண் என்பவள் குறைமதிவாளர். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார்கள், ஆதலால் கணவன் மனைவி என்று வருகிற போது குறைமதி உள்ள அந்த மனைவி பெண் சில நேரங்களில் எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொள்ளாமல் தகராறுக்கு சண்டைக்கு வருகிற ஒரு போக்கு இருக்கிறது. ஆதலால் அதை புரிய வையுங்கள், அறிவுரை கூறுங்கள். அதே நேரத்தில் வாஷிருஹுன்ன பில் மாரூஃப் 4ஆம் அத்தியாயம் 19ஆம் வசனம், அந்த பெண்ணிடத்தில் அழகிய முறையில் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளுங்கள். வாஷிருஹுன்ன பில் மாரூஃப். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இது புகாரியில் 3339வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இஸ்தௌசு பின் நிசாய் கைரா, பெண்களுக்கு அறிவுரை கூறுங்கள், ஆண்களுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. ஆண்களை பார்த்து தான் பெண்களுக்கு அறிவுரை கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இஸ்தௌசு பின் நிசாய் கைரா, பெண்களுக்கு அறிவுரை கூறுங்கள். ஃபஇன்னல் மர்அத குலிஅத் மின் திலா, பெண்ணானவள் விலாலிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். அல்லாஹ் ஆண் என்கிற ஆதமை தான் களிமண்ணால் குலைத்து பொம்மையாக உண்டாக்கி அதற்கு உயிரை கொடுத்தான். அதே போன்று ஒரு களிமண்ணை பொம்மையாக உருவாக்கி பெண் வடிவத்தில் உருவாக்கி அதற்கு உயிர் கொடுக்க அல்லாஹ்வுக்கு இயலாதா? அல்லாஹ்வுக்கு இயலும். குன் ஃபயகுன், இதா அராதல்லாஹு ஷைஅன் அன் யகூல் லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் ஒன்றை நாடினால் அவன் என்றால் ஆகிவிடும், அவ்வளவுதான்.
இது இயலாத ஒரு காரியமா? இல்லை, அல்லாஹ் அப்படித்தான் அந்த நியதியை எழுதியிருக்கிறான். ஆணிலிருந்து தான் பெண் வர வேண்டும், ஆணிலிருந்து தான் பெண் வர வேண்டும். அப்போதான் இருவரும் இணங்கி வாழ முடியும். இருவரையும் தனித்தனியாக அல்லாஹ் களிமண்ணை குலைத்து படைத்திருந்தால் வாழ்க்கைக்கு அது சரிப்பட்டு வராது. அதனால் தான் ஆதம் என்கிற ஆணை படைத்து அவருடைய விழாவிலிருந்து அல்லாஹ் பெண்ணை படைக்கிறான். அவள் விழாவிலிருந்து படைக்கப்பட்டிருக்கிறாள். விழா எலும்பிலேயே ஆக கோணலான விழா எலும்பு எது தெரியுமா? உச்சத்தில் இருக்கிற விழா எலும்பு. கீழே போக போக விழா எலும்பு விரிந்து போயிருக்கும், மேலே போக போக விழா எலும்பு ரொம்ப சுருங்கி கடைசியில் இணைந்து சேர்ந்தே இருக்கும். நீங்க விழா எலும்பு கூடை பார்க்கலாம். நம்ம தாரசலம் பள்ளிக்கூடத்தை எலும்புக்கூடு மேலே ஒன்று இருக்கு. ஊர்ல எந்த பள்ளிக்கூடத்தையும் கிடையாது. அந்த எலும்புக்கூடை போய் பாருங்க. உச்சத்தில் இருக்கிற எலும்புக்கூடு இணைந்திருக்கும். அதனுடைய வளைவும் என்ன, ரொம்ப வளைவாக இருக்கும், கோணலாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு ஆஹா, விழா எலும்பு கோணலாக இருக்கிறது, மிக கோணலாக இருக்கிறது, அதை கொஞ்சம் நேராக்குவோமே என்று நீங்கள் முற்பட்டால் அதை ஒடித்து விடுவீர்கள். விழா எலும்பு ஒடிந்து போகும். அப்படியே விட்டு விட்டால் அது கோணலாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உதாரணத்தை எடுத்து அதன் மூலம் பெண்ணுடைய இயல்பை நபி அவர்கள் புரிய வைக்கின்றார்கள். விழாவில் இருந்தெல்லாம் பெண் படைக்கப்பட்டிருக்கிறாள். விழா எலும்பிலே மிக கோணலானது அப்படி என்றால் என்ன? அந்த மிக கோணலாக இருக்கிற எலும்பில் இருந்துதான் இவள் படைக்கப்பட்டிருக்கிறாள். அந்த கோணலான விழா எலும்பை நேராக்க முயன்றால் எலும்பை நீங்கள் நுரைத்துவீர்கள், அதை முறித்து விடுவீர்கள். அதை அப்படியே விட்டு விட்டால் அது கோணலாகத்தான் இருக்கும். எனவே பெண்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறிக்கொண்டே இருங்கள். 3331 ஹதீஸ் புகாரில். ஆரம்பிக்கும் போதும் அறிவுரை கூறுங்கள், இந்த ஹதீஸை முடிக்கும் போதும் அறிவுரை கூறுங்கள். ஏன்? கோணல் புத்தி கொண்டவள், அவளுக்கு நீங்கள் கூறிக்கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். இதைத்தான் தமிழில் அடிக்க அடிக்க அம்மியும் நகரும் என்பார்கள். அடிச்சுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன் ஆயிஷருஹுன்ன பில் மாரூஃப், அந்த பெண்களுக்கு அறிவுரை நல்ல முறையில் என்ன செய்யுங்க, சொல்லுங்க, அவர்களிடத்தை நல்ல வரையில் நீங்க என்ன செய்யுங்க, வாழ்க்கை நடத்தி கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறார். இன்னொரு செய்தி முஸ்லிமில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஃப்ருக்கு மூமினு மூமினத்தன் இன் கரிஹா மின்ஹா குலுகன் ரவிய மின்ஹா ஆகர். ஒரு மூமின், ஒரு மூமினான கணவன், ஒரு மூமினான மனைவி பெண்ணிடத்தில் ஒரு செயல், வெறுக்கத்தக்க செயலை பார்க்கிறான். அப்படி பார்த்தால் அவனுக்கு ஆத்திரம் வருகிறது, அவனுக்கு கோபம் வருகிறது. இந்த ஆத்திரமும் கோபமும் அவளை அடித்து துவைத்து விட வேண்டும், கொலை செய்து விட வேண்டும் என்கிற அளவுக்கு கூட போய் என்ன செய்யும், அவனை தள்ளிவிடும். பார்க்கிறோம், அன்றாடம் ஊடகங்களிலும் தினசரிகளிலும் பார்க்கிறோம். ஒரு அற்பமானவைகளுக்கெல்லாம் கணவன் மனைவியை கொலை செய்கிறான், மனைவி கணவனை கொலை செய்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த நிலைக்கு போய்விடக் கூடாது. அவளிடம் வெறுக்கக்கூடிய ஒன்றை கண்டால் அவன் அவளிடம் இருந்த ஏற்கனவே இருந்த நல்ல குணத்தை எண்ணி பார்த்து, சரி இன்னைக்கு என்னமோ தெரியல அவளுக்கு, அதனால நாம் பொறுத்து போவோம், இதற்கு முன்னால நல்ல விதமாக நடந்து கொண்டாள், அப்பெல்லாம் நல்லா தான் இருந்தா, அதை நாம் எடுத்துக்கொண்டு இதை நாம் தள்ளுபடி செய்துவிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆக அந்த பெண்ணுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். எந்த பெண்ணுக்கு? மனைவி என்பவளுக்கு கணவன் அறிவுரை சொல்ல வேண்டும். இந்த அறிவுரை எடுபடவில்லை, சில நேரங்களில் எடுபடும், சில நேரங்களில் எடுபடாது. அப்போது என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 34ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த அறிவுரை எடுபடவில்லை என்று சொன்னால் படுக்கையில் அவளை தள்ளி போடுங்கள், இணைந்து படுக்காதீர்கள். அப்போ யோசிப்பாள், ஆஹா நேற்று வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு நம்மளை தள்ளி வச்சிட்டாரு, அப்ப நாம இந்த கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று அவள் யோசிக்க ஆரம்பிப்பாள்.
யோசிப்பதற்கான வழியை அல்லாஹ் சொல்லி தருகிறான். வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மலாஜி, படுக்கையில் தள்ளி வையுங்கள். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இவ்வாறு இதே அறிவுரை சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது, படுக்கையில் தள்ளி வைத்தும் திருந்தவில்லை. அப்படி சில கேஸ்கள் இருக்கு. என்ன, இந்த இரண்டாம் நடவடிக்கையிலும் அவள் திருந்துவதற்கு வழி இல்லை என்றால் அவளை அடியுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். நம்ம ஹதீஸிலே கேள்விப்பட்டிருக்கோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவிமார்கள் எல்லாம் கேரோ செய்தார்கள், மனைவிமார்கள் எல்லாம் தர்ணா செய்தார்கள். எதற்காக? செலவுக்கு பைசா வேணும், முடியாது, இவ்வளோ காசு தரணும், அவ்வளோ காசு தரணும் என்று எப்படி இன்றைக்கு இருக்கிற மனைவிமார்கள் அதாவது தர்ணா செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியும் நமக்கெல்லாம் தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அவர்களும் கூட நபியை சுற்றி ஆர்ப்பாட்டம் செய்தார்கள், கேரோ செய்தார்கள். இதை பார்த்த உமர் தன்னுடைய மகளுக்கு ஒரு அடி கொடுத்தார். தன்னுடைய மகள் என்றால் ஹப்சா, உமருடைய மகள் ஹப்சா, நபியுடைய மனைவி ஹப்சாக்கு ஒரு அடியை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இல்லாததை கேட்பீர்களா என்று அடி கொடுத்தார்கள். ஆக இதெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான், வல்லரிபுஹுன்ன, அடியுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து சோச்சறதா, ஆத்திரத்தில் அடித்து துவைத்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு போவதா? அதையும் இஸ்லாம் மென்மைப்படுத்தி தருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அஹ்மதில் இருக்கிறது. லா யஜ்லிது அஹதுக்கும் இம்ராத்தஹு ஜல்தல் அபதி, ஒரு கணவன் தன் மனைவியை அடிமையை அடித்து துவைப்பதை போல அடிக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு இடத்தில் காயம்படாமல் அடியுங்கள், காயம்படாமல் அடியுங்கள். ஏன்? சும்ம யுஜாமிஉஹா ஃபீ ஆகிரில் யௌம், நீ அவளை அடித்து துவைச்சேன்னா அன்றைக்கு இரவு நீ அவளோடு தான் தங்க வேண்டி இருக்கிறது. அப்ப அவளோடு வாழ்க்கை நடத்த முடியுமா? இயலாது. ஆதலால் காயம்படாமல் அடியுங்கள். இந்த அடி எதற்காக? கணவன் கையை ஓங்கிவிட்டான், இனி எதுவும் செய்வான் என்று வழிக்கு வர வைப்பதற்காகத்தான், கணவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹும் அதை அடியுங்கள் என்று சொல்லிவிட்டான். நபி அவர்கள் மென்மைப்படுத்தி இப்படி அடியுங்கள், முகத்தில் அடிக்காதீர்கள். வேறு ஹதீஸில் வருகிறது, உங்களுடைய ஆத்திரத்தையும் கோபத்தையும் நீங்கள் வீட்டிலேயே தவிர வெளியில் காட்டாதீர்கள். கணவன் மனைவியாக வெளியே போகிற போது மனைவி கணவனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தால் அந்த ஆத்திரத்தை வெளியிலே காட்டிவிடக்கூடாது, அதை அடக்கிக் கொள்ள வேண்டும். வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு அந்த ஆத்திரத்தை நீங்கள் காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற அளவிற்கு அதை மென்மைப்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மூன்றாவது கட்டம். நான்காவது, இதுக்கும் வழிக்கு வரவில்லை என்று சொன்னால், 3 கட்டங்களை கடந்தும் மனைவி கணவனுடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை என்று சொன்னால், அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் 4ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனம், வஇன் கிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, அந்த இருவருக்கிடையில் இனி பிரிவுதான் ஏற்படும், இவன் கணவனும் அல்ல அவள் மனைவியும் அல்ல என்கிற பிரிவுதான் ஏற்படும் என்பதை நீங்கள் பயந்தால், ஃபபஅஸு ஹகமம் மின் அஹ்லிஹி வ ஹகமம் மின் அஹ்லிஹா, இவனிடமிருந்து ஒரு நீதவானனை எடுத்து அனுப்புங்கள், அவளிடமிருந்து ஒரு நீதவானனை எடுத்து அனுப்புங்கள், இருவரும் அமர்ந்து பேசிக் கொள்ளட்டும். 2 பேரும் ஓம் விவகாரம் என்ன, ஓம் பிரச்சனை என்ன, ஓம் பிரச்சனை என்ன என்று கணவனிடத்தில் கணவன் சார்ந்தவனும் மனைவிடத்தில் மனைவி சார்ந்தவனும் கேட்டு அதை தீர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் புறப்பட வேண்டும். இயுரீதா இஸ்லாஹா யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அந்த இருவரும் இணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தில் இரு சாராரிடமும் பிரச்சனையை கேட்டு அவர்கள் முற்படுவார்கள் என்று சொன்னால், யுவஃபிகில்லாஹு பைனஹுமா, அவ்விருவருக்கிடையில் அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துவான், அல்லாஹ் இணக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னல்லாஹ் கான அலீமன் கபீரா, அல்லாஹ் அறிந்தவனாக ஞானமிக்கவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் 4ஆம் அத்தியாயம் 35ஆம் வசனம். அப்போ இரு குடும்பத்தாரும் பேசி இருவரையும் இணைத்து வைக்க முற்பட வேண்டும். அப்படி முற்பட்டால்
அல்லாஹ் அதை இணக்கமாக்கி வைப்பான். இந்த 4 அடிப்படைகளையும் 4 கட்டங்களையும் தாண்டியதற்கு பிறகுதான் கணவனுக்கு மனைவி கட்டுப்படவில்லை என்றால் கணவனுக்கு இஸ்லாம் தருகின்ற அந்த ஆயுதம் என்ன? தலாக். இந்த மனைவியை இனி வைத்து நாம் வாழ முடியாது என்று தலாக் விட வேண்டும். பிறகுதான் தலாக்கை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த உரிமை ஆணுக்கு மட்டும்தான். தலாக் என்கிற உரிமை ஆணுக்கு மட்டும்தான். அப்போ ஆணுக்கு அடிமைதான் பெண்ணா? இல்லை, ஆணுக்கு அடிமை இல்லை பெண். அவளுக்கென்று சில உரிமைகளை இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. அவளுக்குரிய உரிமையை அவளுக்கும், இவனுக்குரிய உரிமையை இவனுக்கும் இஸ்லாம் தெளிவாக வழங்கியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ஆம் அத்தியாயம் 228ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப். அவர்களுக்கு அழகிய முறையில் சில உரிமைகள் இருக்கின்றன, சில கடமைகள் இருக்கின்றன. வலிர்ரிஜாலி அலைஹின்ன தரஜா. ஆனால் அவர்கள் மீது ஆண்களுக்கு சில அடிப்படையான உரிமைகளும் கடமைகளும் இருக்கின்றன. ஒரு படி மேல் ஆணுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2ஆம் அத்தியாயம் 228ஆம் வசனத்தில் சொல்கிறார். அந்த உரிமை கடமை என்பது பெண்ணுக்கும் உண்டு, ஆணுக்கும் உண்டு. ஆனால் ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இணைந்த இந்த ஆண் பெண்ணை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை தொடர முடியாது என்கிற நிலை வருகிற போது தலாக் என்பதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ பெண்ணுக்கு என்ன உரிமை? பெண் ஆணோடு சேர்ந்து வாழ முடியவில்லை, பெண் கணவனோடு இணைந்து வாழ முடியவில்லை என்ற ஒரு முடிவுக்கு வருகிறாள். ஆணுக்கு சொன்ன மாதிரி 4 கட்டங்களுக்கு பிறகுதான் இந்த கணவன் வேண்டாம் என்ற முடிவுக்கு அந்த பெண் வர வேண்டுமா? இல்லை. இஸ்லாம் அவளுக்கு இந்த விஷயத்தில் மிக நேர்த்தியான அறிவுபூர்வமான ஒரு தீர்வை இஸ்லாம் இந்த பெண்ணுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் நடந்த ஒரு செய்தி புகாரியில் 5273வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. சாபித் பின் கைஸ் என்கிற சஹாபியினுடைய மனைவி, ஒரு சஹாபியினுடைய மனைவி அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகாலத், நபியிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சாபித் பின் கைஸ் மா அதிபு அலைஹி ஃபீ குலுகின் வலா தீனின். அந்த பெண், அந்த மனைவி, சாபித்துடைய மனைவி நபியிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய கணவர் சாபித் இருக்கிறாரே, அவரை பற்றி எந்த குறையும் சொல்ல தயாரில்லை, அவருடைய குணத்தை பற்றி குறை சொல்ல தயாரில்லை, அவருடைய மார்க்க பற்றை பற்றியும் குறை சொல்ல நான் தயாரில்லை என்று சொல்லிவிட்டு, வலாக்கின்னி அக்ரஹுல் குஃப்ர ஃபில் இஸ்லாம், ஆனால் நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு, சாபித்துடைய மனைவியாக இருந்து கொண்டு, நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இறை மறுப்பை வெறுக்கிறேன், குஃபரை வெறுக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ன பொருள்? மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். மனைவி கணவனுக்கு மாறு செய்தால் அது குஃபுர், இறை நிராகரிப்பு என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வை இல்லை என்று சொல்வதற்கு சமம். ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போன போது அதிகமாக பெண்களை நரகத்தில் கண்டேன் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபியத்தான பெண்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் மனைவியர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என்ன காரணம்? பெண்களை மட்டும் அதிகமாக நரகத்தில் பார்த்தீர்கள், என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தக்ஃபுர்னல் அஷீர், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கின்றீர்கள், ஆதலால் தான் பெண்கள் அதிகமாக நரகத்திற்கு போகின்றீர்கள். தக்ஃபுர்னல் அஷீர் வ துக்ஃபிர்னல் லான், அதிகமாக சாபமிடுகிறீர்கள். இந்த 2 தான் உங்களை நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிறது. அதிகமான பெண்கள் நரகத்திற்கு போவதற்கு 2 காரணம். எனவே தசத்தக் வலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு துண்டு பேரிச்சம்பழமா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போய்விட்டு வந்து சொன்னார்கள். அப்ப பெண்கள் நரகத்துக்கு போவதற்கு காரணமாக இருப்பது
கணவனுக்கு மாறு செய்வது அது இறை மறுப்புக்குரிய செயல் என்று நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார்கள். இறை மறுப்புக்குரிய செயல் என்று நபி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அப்போ பாருங்கள், அந்த சாபித்துடைய மனைவி சொன்னார்கள், நான் முஸ்லீமாக இருந்து கொண்டு, நான் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அவருக்கு நான் கட்டுப்படாமல் மாறு செய்தால் நான் நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்படும். ஆதலால் அந்த பெண் சொல்கிறாள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த பெண் சொன்னார்கள். சொன்ன உடனே நபி அவர்கள் வேறு எந்த எதிர்கேள்வியும் கேட்கவில்லை. ஏன் இப்படிலாம் சொல்ற, நீ சேர்ந்து வாழ, என்ன விஷயம் ஏன் என்று இப்படி துளைத்து துளைத்து துருவி துருவி ஏன் அந்த கணவனை வேண்டாம் என்கிறாய் என்றெல்லாம் எந்த கேள்வியும் மனைவிடத்தில் கேட்கவில்லை. உடனே நபி அவர்கள் முடிவுக்கு வருகிறார்கள். அத்துரத்தீன அலை ஹதீகதஹு, அம்மா அவர் உனக்கு மகராக என்ன கொடுத்தார்? தோட்டத்தை கொடுத்தார். ஒரு தோட்டத்தையே சாபித் தன்னுடைய மனைவிக்கு மகராக கொடுத்தார். அந்த தோட்டத்தை நீ சாபித்துக்கு திருப்பி கொடுத்து விடுவாயா என்று நபி அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து கேட்டார்கள். உடனே அந்த பெண் சொன்னாள், நான் யா ரசூலல்லாஹ், நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாபித்தை அழைத்தார்கள். சாபித், இக்பலில் ஹதீகா, நீ கொடுத்த தோட்டத்தை வாங்கிக்கொள், வதல்லிகஹா தத்லீகா, ஒரேடியாக அவளை விவாகரத்து செய்துவிடு என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பெண்ணுக்கு ஆணை பிடிக்கவில்லை என்றால் ஏன், எதற்கு என்ற எந்த கேள்வியும் கேட்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித் தரவில்லை. ஆணுக்கு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று தலாக்கை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. 4 கட்டங்களுக்கு பிறகுதான் இஸ்லாம் இதை அனுமதிக்கிறது, தலாக்கை. ஆனால் பெண்ணுக்கு ஆணை பிடிக்கவில்லை என்று சொன்னால் ஏன் பிடிக்கவில்லை, எதற்கு பிடிக்கவில்லை, சேர்ந்து வாழ வேண்டியதானே என்ற எந்த விசாரணையும் கேள்வியையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரவே இல்லை. அவள் வாங்கிய மகரை திருப்பி கணவனிடத்திலே கொடுத்து விட்டு ஓய்விட வேண்டியதான். நேரடியாக கணவனிடத்திலே கொடுப்பதா? இல்லை. அன்றைக்கு அந்த சமுதாயத்துடைய தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சமுதாயத்தின் தலைவர், ஒரு ஆட்சியாளர். அந்த ஆட்சியாளரத்தில் போய் அந்த பெண் முறையிடுகின்றாள். உடனே நபி அவர்கள் நீ கொடுத்த தோட்டத்தை இதோ திருப்பி கொடுத்தார்கள். நபி அவர்கள் ஓ என்று அந்த பெண்ணை போ சொல்லிவிட்டு ஆணை சாபித்தை அழைத்து இந்த புடி உன் தோட்டத்தை என்று விவகாரத்தை முடித்து வைத்தார். இதுதான் இஸ்லாம் பெண்ணுக்கு தரக்கூடிய உரிமை. இந்த இரண்டையும் இந்த சமுதாயம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறது? தன்னுடைய மனம் போன போக்கில் தங்களுக்கு லாபமாக இருந்தால் மட்டும் அவர்கள் இஸ்லாத்தை புறந்தள்ளிவிட்டு அவர்கள் இந்த உலக ஆதாயத்திற்காக இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய அந்த அறியாமை கால அடாவடித்தனங்களை இந்த சமுதாயம் இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. ஆணுக்கு பெண்ணை பிடிக்காமல் போகலாம், பெண்ணுக்கு ஆணை பிடிக்காமல் போகலாம். இஸ்லாத்துடைய சட்டத்தை உதாசீனப்படுத்தலாமா, உதறி தள்ளலாமா? கூடாது. இது ஜாஹிலியத்துடைய பழக்கம். அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபூன், அல்லாஹ் குர்ஆனில் கேட்பதை போல அந்த அறியாமை காலத்துடைய சட்டம் தான் இவர்களுக்கு வேண்டுமா? ஆணுக்கு பெண்ணை பிடிக்கவில்லை என்றால் தலாக் இருக்கிறது. அந்த தலாக்கும் கூட 4 கட்டங்களுக்கு பிறகுதான் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்கிற போது அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு மலில் முத்தல்லகாத் மதஉம் பில் மாரூஃபி ஹக்கன் அலல் முத்தகீன். ஒரு ஆண் பெண்ணை 4 கட்டங்களுக்கு பிறகு தலாக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் அந்த பெண்ணுக்கு ஒரு தொகையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது. ஆனால் பெண்ணுக்கு ஆணை பிடிக்கவில்லை என்றால் வாங்கிய மகரை ஜமாத்து தலைவடத்தில் கொடுத்து விட்டு போய்கொள்ள வேண்டியதுதான். என்ன நடத்துறீங்களா? சமீபத்தில் ஒரு விவகாரம் அரசு காஜிட்ட போயிருக்கு. அந்த விவகாரத்தில் அது என்ன அளவு காஜியே தெரியவில்லை. இஸ்லாம் குர்ஆன் சுன்னாவில் தான் இருக்கிறது, ஆனால் காஜிடத்தில் வேற இஸ்லாம் இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? இது குலா முபாரக் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு பெண்ணுக்கு கணவனை பிடிக்கவில்லை,
மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவனிடத்தில் வாங்கிய மகரை அந்த காஜி இடத்தில் கொடுத்து விட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். காஜி கணவனை கூப்பிட்டு, எப்பங்க வா, உனக்கு இந்த பெண் நீ கொடுத்த மகரை தந்துட்டா, இனி உனக்கும் அவளுக்கும் இந்த சம்பந்தம் இல்லை. அப்ப குழந்தைக்கு என்ன செய்வது? குழந்தைக்கும் இஸ்லாம் தீர்வு சொல்கிறது. எந்த ஒரு கட்டத்தை எந்த ஒரு பகுதியும் இஸ்லாம் விட்டு கடந்து போகவில்லை. எல்லாவற்றுக்கும் தீர்வை சொல்லி இருக்கிறது. குழந்தை விவரம் அறியாத பருவத்தில் இருந்தால், இந்த தம்பதியருக்குரிய குழந்தை விவரம் அறியாத பருவத்தில் இருந்தால் அந்த குழந்தையிடம் கேட்க வேண்டும், உனக்கு தாய் வேண்டுமா தந்தை வேண்டுமா, யாரோடு இருக்க போகிறாய்? அந்த குழந்தை நான் தாயோடு இருக்க போகிறேன் என்று சொன்னால், அந்த தாயோடு இருக்கிற குழந்தைக்கு கணவன் தான், அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கக்கூடியவன் தான் அத்தனையும் செலவழிக்க வேண்டும். எதுவரை? இந்த குழந்தையினுடைய தாய் அல்ல, அந்த கணவனுடைய முந்தைய மனைவி அவள் மறுமணம் செய்யும் வரை. மறுமணம் செய்துவிட்டால் இந்த குழந்தை இந்த தாயோடு இருக்கக்கூடாது, முந்தைய கணவனோடு ஒப்படைத்து விட வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. குழந்தை இருந்தால் குழந்தைக்கு தகப்பன் தான் பொறுப்பு. ஆனா இந்த குலா முபாராத்துல என்ன தீர்ப்பு சொல்லி இருக்காருன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு எதிராக எவன் தீர்ப்பு சொன்னாலும், அதற்கு எவன் துணை போனாலும் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், பயந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறார்? குலா முபாரத், பரஸ்பர விவாகரத்து. என்ன பரஸ்பர விவாகரத்து? இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறதா? ஆணும் பெண்ணும் சமமா பரஸ்பரமாக விவாகரத்து செய்து கொள்வதற்கு ஆணை ஒருபடி மேல் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? வாரிசு உரிமை சட்டத்திலேயே ஆணில் பாதிதான் பெண் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆணில் பாதி பெண். ஒரு பெண்ணுக்கு என்ன கிடைக்கிறதோ, இரண்டு பெண்ணுக்கு என்ன கிடைக்கிறதோ அதுதான் ஒரு ஆணுக்கு என்று இஸ்லாம் சொல்கிறது. யூசிக்குமுல்லாஹ் ஃபீ அவுலாதிக்கும் லிذكر مثل حظ الأنثيين. அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் அறிவுறுத்துகிறான், இரண்டு பெண்களுக்குரியதான ஒரு ஆணுக்கு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பெண், ரெண்டு பெண்ணுக்கு 100 ரூபாய் என்றால் ஒரு ஆணுக்கு 100 ரூபாயை கொடுக்க வேண்டும். அப்ப ஆணும் பெண்ணும் சமம் இல்லையே. எப்படி இங்க சமமாக புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் நீ விலை கொள்கிறோம். அப்படி விலை கொண்டு விட்டால் எதற்கு கணவனிடம் இருந்து அவனுடைய மொத்த சொத்தையும் பிடுங்கி மனைவிடம் கொடுக்க வேண்டும்? இது அல்லாஹ் சொன்ன தீர்வா? இது அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியதா இஸ்லாமா? இது இல்லை. எப்படி நடந்திருக்கிறது? புரிந்துணர்வு விவாகரத்து என்று சொல்லிவிட்டு கணவனை உடுத்த துணியோடு ஓட விட்டு அவனிடமிருந்து 30,50,000 ரூபாயை மொத்த சொத்தையும் பிடுங்கி இந்த மனைவிடம் ஒப்படைத்திருக்கா. எதற்காக? அவர்களுக்குள் விவாகரத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நான் உன்னையும் நீ என்னையும் விவாகரத்து செய்கிறோம் என்று எழுதி சம்மதித்து இந்த பணத்தை பிடுங்கி அவனுக்கு ஏன் கொடுக்க வேண்டும்? ஒருவரை ஒருவர் புரிந்துதானே பிரிக்கின்றார்கள். அப்ப ஏன் அவனிடமிருந்து மட்டும் இந்த தண்டனையாக இந்த பணத்தை பிடுங்கி கொடுக்க வேண்டும்? இந்த பணத்தை நாம் வாங்கியாம் கொடுக்க வேண்டும். இதற்கு நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறாதீர்கள். கணவன் பெண்ணை தலாக் விட்டால் கணவன் ஒரு தொகையை மனைவிக்கு கொடுக்க வேண்டும், குர்ஆன் சொல்கிறது. ஆனால் பெண் கணவனை வேண்டாம் என்று சொன்னால் அவள் கணவனிடமிருந்து வாங்கிய மகரை திருப்பி ஒப்படைத்து விட்டு போக வேண்டியதுதான். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வு. ஆனால் இந்த தீர்வை முழுக்க நிராகரித்து அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு எதிராக ஒரு அரசு காஜி தீர்வு சொல்கிறார் என்று சொன்னால் அதுல நாமளும் கையெழுத்து போட்டுவிட்டு நமக்கு விவகாரம் தீர்த்தால் சரிதான், பணம் கிடைத்தால் சரிதான் என்கிற போக்கு இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய சட்டத்தை எதிர்த்து நிற்பதற்கு சமம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். 24ஆம் அத்தியாயம் 63ஆம் வசனம், ஃபல்யஅதரில்லதீன யுகாலிஃபூன அன் அம்ரிஹி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்கட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா, அவர்களுக்கு குழப்பம் நிச்சயமாக ஏற்படும். அவ் யுஸீபஹும் அதாபுன் அலீம், அல்லாஹ்வுடைய தண்டனை ஏற்படும், எச்சரிக்கையாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து விடுகிறது என்கிற நம்பிக்கைக்குரியவர்கள் அல்ல. கண்ணை பொத்தினால் கசம், கண்ணை பொத்தினால் கசம், மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரம் என்று நம்பக்கூடியவர்கள். அந்த நம்பிக்கை உண்மையானால் இந்த உலகில் அல்லாஹ்வுடைய சட்டம் தான் சரியானது என்று
ஏற்றுக்கொண்டு முஸ்லிமாக வாழ்வது நெசமானால் அதற்கு கட்டுப்பட்டு தான் வாழ வேண்டும். அது என் குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப விவகாரமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய சட்டம் தான் நிலைநிறுத்தப்பட வேண்டும். அறியாமை காலத்தினுடைய சட்டமும் பழக்கமும் குழி தோண்டி புதைக்கப்பட வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிருதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அஅமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யக்ஸிஃப பிக்குமுல் அர்த் ஃபஇதா ஹிய தமூர் அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா அன் யுர்சில அலைக்கும் ஹாஸிபா ஃபஸதஅலமுன கைஃப நதீர். கண்ணியத்துக்குரிய இல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல்வேறு வசனங்களில் முந்தைய சமூகத்திற்கு நிகழ்ந்ததை, அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க மறுத்த அந்த சமூகத்திற்கு எடுத்துக்காட்டி அவர்களை எச்சரிக்கை செய்கின்றான். அந்த எச்சரிக்கை என்ன? அல்லாஹ் என்கிற மகா சக்தி ஒருவன் வானில் இருக்கிறான். அவன் நினைத்தால் மறுகணமே இந்த பூமியிலே நீங்கள் உள்வாங்கப்படுவீர்கள், புதையுண்டு போவீர்கள். வானிலிருந்து ஐயுருசில அலைக்கும் ஹாசிபா, வானிலிருந்து கல்மழையை அல்லாஹ் இறக்குவான் என்றெல்லாம் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சூரத்தில் மூக்கிலே சொல்லி காட்டுகிறார். கடுமையான எச்சரிக்கை. பல இடங்களில் அவர்கள் இரவில் தூங்கியிருப்பார்கள், விடிந்து பார்த்தால் புணமாக வேரோடு வெட்டி சாய்க்கப்பட்ட, அதாவது விழுதுகளாக வெறும், அதாவது கட்டாந்தரையாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கேரளா வயநாட்டில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அனைவரும் ஊடகங்களிலே நேருக்கு நேராக அதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய கதிர், அல்லாஹ்வுடைய விதி. முந்திய நாள் ஒரு பள்ளியினுடைய இமாம் அந்த மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். கால சூழ்நிலையை பார்த்து மழை பெருவாரியாக பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, எனவே நீங்கள் உடைமைகளையும் உயிர்களையும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு இமாம் அவர் எச்சரிக்கை விடுக்கிறார். விடிந்தால் அந்த இமாமும் காணோம், அந்த பள்ளியையும் காணோம், அந்த பள்ளியை சுற்றி இருந்த ஜமாத்தையும் காணோம், மொத்த மக்களையும் காணோம். இந்த அளவிற்கு அங்கு இருந்த மலையையும் காணோம், இங்கு மலை இருந்தது, அந்த மலையையே காணோம் என்று சொல்கிற அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பேரிழப்பு அங்கு ஏற்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றான். இது மாதிரியான சம்பவங்களின் மூலம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. என்ன பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், என்ன பெரிய ஆழ்பலத்தில் இருந்தாலும், என்ன பெரிய பணபலத்தில் இருந்தாலும், எத்தகையவனாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வலிமைக்கு முன்னால் அத்தனையும் ஒன்றுமில்லாமல் போகும் என்பதற்கு இதெல்லாம் ஆங்காங்கே அல்லாஹ் நிகழ்த்தி காட்டக்கூடிய சம்பவங்கள். இதிலிருந்து நாம் படிப்பினை பெறவில்லை என்று சொன்னால் இந்த உலகத்தில் நிச்சயமாக நாம் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும். மறு உலகம் என்று இருக்கிறது, அதில் நாம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம். அல்லாஹ் அதை விட கடுமையாக அல்லாஹ் நம்மை தண்டிக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆதலால் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு மீறாமல் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு எவ்வளவு பெரிய வெறுப்பு இருந்தாலும், மனமாச்சரியங்கள் இருந்தாலும், நான் முஸ்லிம், எந்த சந்தர்ப்பத்திலும் இறை சட்டத்திற்கு மாற்றமாக நடக்க மாட்டேன், இறை உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்கிற அந்த சங்கல்பத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால், இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்தாலும் அது நமக்கு எந்த வகையிலும் மறுமையில் பாதிப்பை தராது. இது மாதிரி இழப்பு வந்தால் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஆயிஷா நாயகி கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, திடீரென்று பூகம்பம் வந்துவிட்டால் கடைக்கு போனவர்கள், வேலைக்கு போனவர்கள், அப்பாவிகள், படுபாவிகள் எல்லாரும் சேர்ந்து அழிந்து போகின்றார்களே, இது என்ன நியாயம் என்று நபியிடத்தில் கேட்டபோது
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆமாம் அல்லாஹ் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டா வந்து தண்டனை தருவான்? இல்லை, தண்டனை என்பது பொதுவாகத்தான் வரும். ஆனால் அவர்கள் எழுப்பப்படுகிற போது, அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுகிற போது, யுபஅஸூன அலா நிய்யாத்திஹிம், எந்த எண்ணத்தில் அவர்கள் இறந்து போனார்கள், அழிக்கப்பட்டார்கள், அந்த எண்ணத்தில் எழுப்பப்படுவார்கள். அதான் வெற்றி. அந்த எண்ணம் சரியான எண்ணத்தில் இந்த பேரழிவில் மாட்டிக்கொண்டு இறந்திருப்பார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை அதே எண்ணத்திலே அவர்களை எழுப்புவான் மறுமையில் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் பிரார்த்திக்க வேண்டும். அந்த பேரிழப்பில் இன்றைக்கு உயிர் விளைத்திருக்கிற மக்கள் அவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பாசிச அரசு ஏதாவது காரணகாரியங்களை சொல்லி அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்ய மறுப்பதற்கான அத்தனை வழிகளையும் பாசிச அரசு கையில் எடுத்திருக்கிறது. ஆனாலும் கூட பாதிக்கப்பட்டவர்கள் மனிதர்கள் என்கிற ஒரு பார்வையை மட்டும்தான் இஸ்லாம் சொல்கிறது. அவர்களுக்கு நம்மால் என்ன உதவ முடியும்? நீங்கள் உதவ தயாரா? உதவ வேண்டும். அல்லாஹ் இந்த உதவியை நாம் செய்வதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பேராபத்தை நிச்சயமாக தடுக்க போதுமானவன். எனவே அந்த பேரிழப்புக்காக, வயநாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த மக்களுக்காக உங்களுடைய செல்வத்தை நீங்கள் உங்களுடைய சக்திக்கு மீறி தாராளமாக நீங்கள் வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய நிர்வாக அலுவலகத்தில் வந்து இப்போது நீங்கள் தர வேண்டியதில்லை, நீங்கள் அதற்காக தாராளமாக வாரி வழங்க வேண்டும் என்பதை நான் மீண்டும் கேட்டு என் உரையை முடிக்கிறேன். வாஹர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.